உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது அவருடைய கடிதங்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருடைய கடிதங்கள் நிறைய நம்ம வாசிச்சாச்சு. அவர் சன்மார்க்கிகளுக்கு எழுதியது, சன்மார்க்கிகள் பிற சன்மார்க்கிகளுக்கு எழுதிய கடிதங்கள், இப்படின்னு அவருடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகின்ற பொக்கிஷம் எது அப்படின்னா வள்ளல் பெருமானுடைய கடிதங்கள் தான். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற ஒரு கடிதம் அவரை பற்றி உலகம் என்ன சொல்கிறதோ அதை வெளிப்படுத்துவதான ஒரு கடிதம். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று வள்ளல் பெருமான் சொன்னதாக ஒரு கதை நிலவுகின்றதல்லவா, ஒரு கருத்து நிலவுகின்றதல்லவா, அந்த கருத்தை வெளிப்படுத்துவதை போல் ஒரு கடிதம். ஏன் அவருக்கு அப்படி ஒரு சலிப்பு வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அந்த சலிப்பின் காரணம் என்ன, அந்த சலிப்புக்கு பின்னால் இருந்தவர்கள்லாம் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி அந்த கடிதத்தை படிச்சிடலாமா? அப்பாசாமி செட்டியார் அவர்களுக்கு, இந்த சாலையில் எனக்கு மிகவும் சலிப்பு உண்டாகிறது. அந்த சலிப்பு இரண்டு பக்கத்திலும் உபத்திரவம் பண்ணும். ஆதலால் சாலையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும். என் மேல் பழியில்லை, சொல்லிவிட்டேன். பின்பு வந்ததை பட வேண்டும். 9/3/1872 ஆண்டில் நம்முடைய வள்ளல் பெருமான் அப்பாசாமி செட்டியார் என்பவருக்கு எழுதிய கடிதம் தான் இது. அப்படி அந்த சன்மார்க்கிகள் அல்லது சபைக்கு வந்தவர்கள் மனமடங்கி வாயடங்கி இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றதை போல் அப்போ இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? இல்லையா, அப்படி இல்லை என்பதைத்தான் வரலாறு சொல்கிறது. என்னன்னா, வள்ளல் பெருமான் இந்த ஞான சபையில், சத்திய ஞான சபையில் எப்படி வழிபாடு நடத்த வேண்டும், எப்படி அங்கே ஆகமங்கள் என்று அவர் முற்றிலுமாக விலக்கி வைத்திருந்தார். அந்த ஆகமங்கள் என்கின்ற நிலை இல்லாமல், உருவ வழிபாடு இல்லாமல் அங்கே இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய விளக்கையும் நிர்மாணித்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆள் உயர கண்ணாடி, திருவிளக்கு எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் அந்த நிலை அப்படியே தொடர்ந்துதா அப்படின்னா இல்லை. ஆடூர் சபாபதி குருக்கள் என்பவர், அவர் மூலமாக இந்த விளக்கையும் கண்ணாடியையும் நிர்மாணிக்க செய்தார் நம்முடைய வள்ளல் பெருமான். அதற்கு பின்பு ஞான சபையை நடத்துகின்ற அந்த மேற்பார்வை வேலையையும் ஆடூர் சபாபதி குருக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது வரலாறு சொல்கின்ற செய்தி. ஞான சபையின் நிர்வாகத்தை மட்டும் மேற்கொள்ளவில்லை, அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. அதற்கு பின்பு அங்கே ஒரு ஸ்படிக லிங்கத்தை நிர்மாணித்திருக்கிறார் ஆடூர் சபாபதி குருக்கள். இது முற்ற முழுக்க வள்ளல் பெருமானுடைய சிந்தனைக்கு, வள்ளல் பெருமான் உருவாக்கிய அந்த சன்மார்க்கத்துக்கு எதிரானது. உருவ வழிபாடு கூடாது என்பது வள்ளல் பெருமானுடைய கருத்து. ஆனால் ஆடூர் சபாபதி குருக்கள் அந்த இடத்தில் ஒரு ஸ்படிகலிங்கத்தையும் வைத்து அதற்கும் வழிபாடு செய்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்ங்கிறது வரலாறு சொல்லுது. அதை தவிர ஆடூர் சபாபதி குருக்களின் பரம்பரையை சார்ந்தவர்கள் அங்கே வழிபாடு செய்கின்ற உரிமையையும் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களே எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிற நிலையும் இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது தான் வள்ளல் பெருமானுக்கு ஒரு சலிப்பு வந்திருக்கிறது என்பதை சொல்லுகின்ற ஒரு கடிதம். அதனால்தான் கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்பதை வள்ளல் பெருமானோடு இணைத்து சொல்கிறார்கள். ஆனால் அதை கவிதையில் அவர் எங்கும் நிலைநிறுத்தவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த கடிதத்தில் அவருக்கு ஏற்பட்ட சலிப்பை பற்றி சொல்கிறார். அதை திரும்ப ஒரு தடவை வாசிக்கலாம். எவ்வளவு வருத்தம் இருந்தால் இப்படியான ஒரு கடிதத்தை வள்ளல் பெருமான் எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னா சன்மார்க்கிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையிலிருந்து நழுவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான உண்மை. அதைத்தான் வள்ளல் பெருமான் இதில் தெளிவாக சொல்கிறார். திரும்ப பாருங்களேன். அப்பாசாமி செட்டியார் அவர்களுக்கு, இந்த சாலையில் எனக்கு மிகவும் சலிப்பு உண்டாகிறது. அந்த சலிப்பு இரண்டு பக்கத்திலும் உபத்திரவம் பண்ணும். சாலை நிர்வாகியாக இருந்தவர் அப்பாசாமி செட்டியார். இந்த சாலையில் எனக்கு சலிப்பு உண்டாகிறது, அந்த சலிப்பு இரண்டு பக்கத்திலும் உபத்திரவம் பண்ணும் அப்படிங்கிறார். அதான் இவர் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கும் மனசில் வருத்தத்தை உருவாக்கும். இதெல்லாம் தவறு, நீங்கள் செய்வது இப்படி இருக்கக்கூடாது என்று இவர் எடுத்து சொன்னால், நம்முடைய வள்ளல் பெருமான் எடுத்து சொன்னால் எதிர்பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கும் மனசில் வருத்தம் உண்டாகும்ல. அப்போ இரண்டு பக்கத்திலும் உபத்திரவம் உண்டாகும் என்று வள்ளல் பெருமான் புரிந்து சொல்கிறார். அதுதான் அவருடைய ஞான விளக்கம். தான் சொல்வதால் அவர்களுடைய மனசு வருத்தப்படும், அவர்கள் செய்வதை பார்த்தால் தன்னுடைய மனசும் வருத்தப்படும் என்று இரண்டு பக்கத்திலும் உபத்திரவம் எதற்கு என்று யோசிக்கின்ற நிலைக்கு நம்முடைய வள்ளல் பெருமான் வந்திருக்கிறார். வருகின்ற அளவுக்கு அங்கே இருந்த சன்மார்க்கிகள் அவருடைய
கருதுகோள்களை, அவருடைய கருத்தியல்களை அங்கே செயல்படுத்த தவறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க வள்ளல் பெருமான். ஆதலால் சாலையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியம். சன்மார்க்கம் என்கின்ற ஒரு புதிய நெறிமுறை, அதை உருவாக்கியவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அதற்கென்று இருக்கின்ற நெறிமுறைகளின் படிதானே அங்கே சன்மார்க்கிகள் இருக்க முடியும். ஆனால் அவர்கள் பிற ஆகமக்காரர்கள், பிற வைதிகர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் அங்கே உருவாக்க ஆரம்பித்தார்கள். அதனால்தான் இன்னும் ஒரு கடிதத்தில் இன்னும் ஒரு கட்டளையாகவே வள்ளல் பெருமான் கொடுத்திருந்தார். ஞாபகம் இருக்குல்ல? அங்கே மிக அதிக சப்தமாக மந்திரங்கள் ஓதக்கூடாது, மௌனம் மட்டுமே இருக்க வேண்டும், மௌனத்தால் மட்டுமே மனசு ஒத்து இறை தேடலில் ஈடுபட வேண்டும், உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, இசை கருவிகள் இசைக்கக்கூடாது, மிக சப்தம் எழுப்புகின்ற இசைக்கருவிகளும் இசைக்கக்கூடாது என்பதாக பல வழிமுறைகளை வள்ளல் பெருமான் கொடுத்தார். அதைத்தான் இந்த கடிதத்திலையும் சொல்கிறார். சன்மார்க்கத்திற்கு வருபவர்கள் மனம் ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும் என்றால் இதற்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும். இந்த வழிமுறையில் நாட்டம் இருப்பவர்கள் தான் இங்கே வர முடியும் என்பதை தெளிவாக சொல்கிறார். அப்புறம் எப்படி சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும். என்மேல் பழியில்லை சொல்லிவிட்டேன், பின்பு வந்ததை பட வேண்டும். என்மேல் பழியில்லை, ஏன்னா நான் சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு, இதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா பின்பு வந்ததை பட வேண்டும் என்றால் அதற்கு பின்பு என்ன நான் என்ன நடவடிக்கை எடுக்கிறேனோ அல்லது நான் என்ன சொல்ல விரும்புகிறேனோ அதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டாக வேண்டும் என்பதாக இந்த கடிதத்தில் கூட வள்ளல் பெருமானுடைய மனக்கிடக்கை புரியுது, அவருடைய மனசு வலி புரியுது. ஆனால் அந்த வலியை கூட எப்படி ஒரு மயிலிறகு வார்த்தையால் சொல்கிறார் பாருங்க. 2 பக்கமும் உபத்திரவம் பண்ணும். அதனால் இங்கே வர்றவங்க மனசு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இல்லைன்னா வந்ததை பட வேண்டும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கருதுகோளுக்கு, மிக முக்கியமான பிரச்சனைக்கு மயிலிறகு வார்த்தையால் கூட தீர்வை கொடுக்க முடியும் என்று சொல்லி கொடுக்கின்ற ஒரு கடிதமாக வள்ளல் பெருமானின் கடிதம் இருக்கிறது. எனவே இந்த கடிதம் வள்ளல் பெருமானுடைய மனசை சொல்கிறது என்பதை தாண்டி ஒரு வலி தருகின்ற விஷயத்தை கூட எப்படி மென்மையாக எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற தெளிவையும் நமக்கு கொடுக்கின்றது. அதனால் அந்த சன்மார்க்கிகள் என்ற உருவில் வந்தவர்கள் எல்லோரும் வள்ளல் பெருமானுடைய உள்ள கிடக்கை புரிந்து அங்கே இருந்தார்கள் என்று சொல்ல முடியவில்லை என்று வரலாறு சொல்கிறது. அங்கே வந்தவர்கள் பெரும்பாலும் அந்த ரசவாத வித்தையை கற்றுக்கொண்டு தங்கம் செய்வதற்கும் அல்லது வயிற்று பசியை ஆற்றிக்கொள்வதற்கும் மட்டுமே வந்தார்களே தவிர சன்மார்க்க கொள்கையில், ஜீவகாருண்ய கொள்கையில் மிக அதிக பிடிப்பு இல்லாதவர்களும் அங்கே இருந்தார்கள். அதனால் ஏற்பட்ட குழப்பங்கள் தான், சரிவுகள் தான் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய இந்த கடிதத்துக்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக சன்மார்க்கிகள் எப்படி இருக்க வேண்டும், ஜீவகாருண்யத்தோடு இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் எதிர்பார்ப்பது சரிதானே? அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றவர்களாக நாம் நடந்து கொண்டால் நாமும் நிச்சயமாக சிறந்த சன்மார்க்கிகளாக மாற முடியும். மாற முயற்சிப்போம், மாறி காட்டுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.